ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி தொழுதார்கள், எப்படி தொழுகும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், பெருமானார் தொழுகுவதை சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பார்த்திருக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் நம்முடைய தொழுகையை நாம் சரியாக அமைத்துக் கொள்ள முடியும். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையினுடைய விஷயத்துல கவனமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிறு வயது ஒரு பையன், ஒரு குழந்தை, அவன் ஒழு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் தவறாக ஒழு செய்ததை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க. அவன் ஒழுவை ரொம்ப தவறா செய்யறான். உடனே பெருமானார் அவர்கள், சின்ன பையன் தானே, ஏதோ தெரியாம செய்யறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து போகல. இந்த பையனை அழைச்சு, நீ இப்படிலாம் ஒழு செய்யக்கூடாது, உனக்கு ஒழு செய்ய தெரியல, நீலாம் என்ன ஒழு செய்யற, உனக்கெல்லாம் இனியா பள்ளிவாசலுக்கு வர்ற, இந்த மாதிரிலாம் கேட்கல. இந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க நில்லு, நான் ஒழு செய்யறேன், நான் எப்படி செய்யறேங்கிறது நீ பாரு என்பதாக அந்த பையனை பார்க்க வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஒழு செஞ்சாங்க. இப்போ அந்த பையன் சொன்னா, நீங்க ஒழு செய்வதும் நான் ஒழு செய்வதும் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் எப்படி ஒழு செய்தோனோ அதே போன்று நீ ஒழு செய்து கொள் என்பதாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் வரலாறுகள்ல பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தொழுகை எப்படி அல்லாஹ்விற்கு முக்கியமான இபாதத்தோ, அல்லாஹ் முக்கியமான விஷயமாக அதை ஆக்கியிருக்கிறானோ. ஏன்னா இறை மறுப்பாளர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் உள்ள வேறுபாடே தொழுகை தான். இறை மறுப்பாளர்களுக்கும் ஈமான் உடையவர்களுடைய வேறுபாடே தொழுகை தான். இப்ப ஈமான் கொண்டவரிடத்துல தொழுகை இல்லைன்னா அவருக்கும் இவருக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லாம போயிடும். இப்ப அந்த அளவுக்கு தொழுகை எவ்வளவு முக்கியமோ அந்த தொழுகைக்கு முக்கியம் ஒழு செய்வது. அந்த ஒழுவை கூட ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெருமானார் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தொழுகை ரொம்ப அவசியமானது. அவர்கள் எப்படி தொழுதார்கள், அவர்கள் தொழுவதை சஹாபாக்கள் எப்படி பார்த்தாங்க என்பது நமக்கு ஹதீஸ்ல தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தெரிந்து கொண்டும் பொழுது நம்முடைய தொழுகை சிறந்ததாக இருக்கும். அந்த அடிப்படையில நாம நேற்று ருக்கூவுலையும் சஜிதாவுலையும் என்ன ஓதணுங்கிறத பார்த்தோம். ருக்கூவுல சுபஹான ரப்பியல் அலீம், சஜிதாவுல சுபஹான ரப்பியல் ஆலா, இது ஓதணும் அப்படின்னு பார்த்தோம். இன்று நாம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சஜிதாவினுடைய நிலை. ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவினுடைய நடுநிலையை பேணுங்கள் என்பதாக சொல்றாங்க. சஜிதாவினுடைய நடுநிலையை பேணுது. சஜிதாவுல சுபஹான ரப்பியல் ஆலா நம்ம ஓதுறோம், ஓதிட்டு திரும்பி நாம எழுந்திருப்போம், இரண்டாவது சஜிதாவுக்காக வேண்டி எழுந்திருப்போம். அப்ப எழுந்திருச்சு நம்ம உட்கார்றோம் இல்லையா, உட்காரும் போது அதை நீங்கள் நடுநிலையாக பேணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு, சஜிதா செய்யும் போது கைகளை நீங்கள் பரப்பி வைக்காதீர்கள். எப்படின்னா, ஒரு நாய் தன்னுடைய அமரும் பொழுது எப்படி பரப்பிக்கிட்டு அமருமோ அது போன்று என்ன செய்யாதீங்க, உங்களுடைய கைகளை நீங்கள் பரப்பி வைக்காதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. அவங்களுடைய சஜிதாவை நான் பார்த்தேன், அவங்க நடுநிலையான முறையில் சஜிதா செஞ்சாங்க. இதுல ரெண்டு விஷயம் நமக்கு சொல்லப்படுது. ஒண்ணு, சஜிதா, நாம சஜிதாவுல இருக்கும் பொழுது கைகளை பரப்பி வைக்க கூடாது. சஜிதாவுக்கு நம்ம போறோமே, போகும் பொழுது கைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, பரப்பி வைத்து சஜிதா செய்வது கூடாது. அது அப்படி பரப்பி வச்சுட்டு ஒருத்தர் சஜிதா செஞ்சாருன்னா ஒரு சஜிதா செஞ்ச மாதிரி தெரியாது, குப்புறப்படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். சஜிதா என்பது வணக்கம், படுத்து உறங்குதல் என்பது வேறு. சஜிதா செய்யும் பொழுது கைகளை ஒருத்தர் பரப்பி வச்சாருன்னா அது பார்க்கறதுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பார், குப்புறப்படுத்திருக்கிறாரு என்கின்ற ஒரு நிலையில பார்க்கிறவங்களுக்கு தோணும். அது சஜிதா கிடையாது. இப்ப கைகளை பரப்பி வைக்க கூடாது, ஒரேடியாவும் கையை என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி வைக்க கூடாது.
ஒரேடியா சில பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சஜிதாவுக்கு போயிட்டு இப்படி கை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சஜிதா செய்வதும் கூடாது. அதே மாதிரி கையை இப்படி பரப்பி வச்சுக்கிட்டு சஜிதா செய்யறதும் கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். சஜிதா செய்யும் பொழுது கைகள் சமமாக இருக்கணும். கை சமமா இருக்கணும். இந்த ரெண்டு முட்டியும் தரையை உரசக்கூடாது. ரெண்டு முட்டியும் தரையில படக்கூடாது. ரெண்டு முட்டியும் தரையில பட்டாலும் அந்த சஜிதா என்ன செய்யாது, கூடாது. அப்ப கைகளை பரப்பி வைப்பது, கைகளை ஒரேடியா தூக்கி வைக்கிறது, முட்டி கைகளை தரையோடு ஒட்டி வைத்து சஜிதா செய்வது, இது என்ன செய்யாது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த சஜிதா கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சகோதரிகளே, தொழுகையிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிலை அப்படின்னு சொன்னா அது சஜிதா தான். அடியான் அல்லாஹு அக்பர் என்பதாக ருக்கூல இருந்து அவன் சஜிதாவுல போய் விழுகும் பொழுது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், அல்லாஹ் பெருமை கொள்கின்றான். யாரை பார்த்து? அந்த சஜிதா செய்யக்கூடிய அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் பெருமை அடைகின்றான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிலை சஜிதா. அந்த சஜிதாவினுடைய நிலையை தொழுகையில நம்ம சரியா செய்யணும். நீங்கள் திருடனாக இருக்காதீர்கள். திருடன்லயே ஆக மிக மோசமான திருடன் யார் அப்படின்னு சொன்னா தொழுகையை திருடக்கூடியவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் தொழுகையை திருட முடியுமா யார் ரசூலுல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. தொழுகைய திருட முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதான் சட்டம். சஜிதா என்பது ரெண்டு பேத்துக்குமே ஒண்ணுதான். இப்ப தொழுகையை திருட முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா, எவர் ஒருவர் ருக்குவையும் சஜிதாவையும் சரியாக பேணவில்லையோ அவர் தொழுகையை திருடியவர் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம தொழுகை சிறந்த தொழுகையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டியதுல இருந்து அது நம்ம சனா ஓதுறோம், சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக சனா ஓதுவதிலிருந்து, அல்ஹம்து ஓதுவதிலிருந்து, துணை சூரா ஓதுவதிலிருந்து ருக்கு சஜிதாக்களை சரியாக பேணுதல் நம்முடைய தொழுகையை சிறந்ததாகவும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியதாகவும் ஆக்கிரும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கு. சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்பதாக ருக்குல இருந்து நம்ம தலையை தூக்குறோம். ருக்குல இருந்து நம்ம எந்திரிக்கிறோம். எழுந்திருக்கும் பொழுது முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ருக்குவிலிருந்து நபி அவர்கள் தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி நேராக நிமிர்ந்து நிற்பாமல் சஜிதாவுக்கு போக மாட்டாங்க. சஜிதாவுக்கு நம்ம எப்போ போகணும்னா சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்பதாக சொல்லி நாம எந்திரிக்கிறோம், தலையை தூக்குறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்பாங்க. எழுந்து நிமிர்ந்து நிக்கணும். நிமிர்ந்து நிக்காம அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய மாட்டாங்க, சஜிதாவுக்கு போக மாட்டாங்க. அப்போ ருக்குல இருந்து எழுந்திருச்சு ஸ்டெடியா நிக்கணும். அதுக்குதான் அங்க ஒரு தஸ்பீஹ் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்பதாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு திக்ர் இருக்கு. எழுந்திருச்சு நிமிர்ந்து நிக்காம ருக்குல இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு எப்படி எந்திரிச்சிட்டு உடனே சஜிதாவுக்கு போக மாட்டாங்க. அது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையா ஆகாது, அது திருடிய தொழுகையாக மாறும். அப்போ ருக்குல இருந்து எழுந்திருச்சு நேராக நிமிர்ந்து நிற்பார்கள். நேராக நிமிர்ந்த பிறகுதான் சஜிதாவுக்கு போவாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகள்ல இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். எழுந்திருச்சு நேரா நின்று சஜிதாவுக்கு போவாங்க. அந்த சஜிதாவுல நடுநிலையை பேணுவார்கள். தன்னுடைய கையை பரப்பி வைக்க மாட்டாங்க, தூக்கி வைக்க மாட்டாங்க, தன்னுடைய கையை நடுநிலையாக வைத்திருப்பார்கள் என்பதாக சஜிதாவை எப்படி நம்ம கையை வைக்கணும் அப்படிங்கக்கூடிய முறை இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, அதே போன்று நிலையில நிமிர்ந்து நிற்பது என்னதான், ருக்குவுக்கு பின்னாடி நம்ம நிமிர்ந்து நேரா நிக்காம சஜிதா செய்யாமல் போனா தொழுகை பாத்திலாக ஆயிடும். இப்ப சஜிதாவினுடைய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன ஓதுனாங்க? இப்ப சஜிதாவுக்கு போறோமே, அங்க நாம பார்க்கிறோம் சுப்ஹான ரப்பியல் அஅலா என்பதாக ஓதுவோம். ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஜிதாவுக்கு போயிட்டு சுப்ஹான ரப்பியல் அஅலா சுப்ஹான ரப்பியல் அஅலான்னு ஓதுறோம். முதல் சஜிதா போயிட்டு திரும்பி நாம என்ன செய்யறோம், நிலைக்கு வரோம். எப்படி ருக்குவுல ருக்குவுக்கு போயிட்டு நிலையில நிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு சஜிதா முடிச்சுட்டு திருப்பி என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சு வர்றோம். இதுக்கு பிறகுதான் நிலை. இன்னும் ரெண்டாவது சஜிதா, நமக்கு ஒரு சஜிதா பேலன்ஸ் இருக்கு. ஒரு சஜிதா முடிச்சுட்டு திரும்பி எந்திரிச்சு வந்து நிக்கிறோம், அல்லாஹ் அக்பர். இப்ப இந்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, ரப்பி குஃபிர்லி
ரப்பி குஃபிர்லி ரப்பி குஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, இறைவா என்னை மன்னிப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என ஹஸரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தாவூத் முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் இடம்பெறும். சஜிதாவினுடைய நிலையில இத ஓதணும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. சஜிதாவினுடைய நிலை என்பதும் ருக்குவினுடைய நிலை என்பதும் ஒண்ணு. எப்படி ருக்குல நிமிர்ந்து நிப்பாங்களோ, சஜிதாவுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பெருமானார் அவர்கள் நிமிர்ந்து நேரா நிப்பாங்களோ, அதே போன்று சஜிதாவுடைய நிலையை என்ன செஞ்சிருப்பாங்க, நேராக அமர்ந்து கொண்டு அந்த நிலையில் அமர்ந்து அல்லாஹு மக்ஃபிர்லி என்பதாக சொல்லிட்டு என்ன செய்வாங்க, இரண்டாம் சஜிதாவுக்கு அவங்க போவாங்க. அப்ப நிலையிலையும் நம்ம நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக வேகமாக அந்த ரெண்டு சஜிதா முடிக்கிறத பார்க்கிறோம். முதுகு நிமிரணும், நம்முடைய முதுகு இருக்குது அது நிமிர்ந்து இருக்கணும். சஜிதாவினுடைய நிலையில அது நிமிர்ந்தவளாக இருக்கணும். ஒரு நிலை, அதுதான் ஒரு நிலைன்னு கணக்கு. சஜிதா ஒரு சஜிதாவுக்கு போயிட்டு வேகமா போறது கூடாது என்பதாக சஜிதாவினுடைய நிலையில பார்க்கிறோம். இப்ப இந்த சஜிதாவுல அத்தஹியாத்து ஓதுறது, இதுல ஆரம்ப காலகட்டத்துல நாங்க இப்படிலாம் ஓதணும் என்பதாக அறிவிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, அல்லாஹு அதாவது அஸ்ஸலாமு அலல்லாஹி கபுல இபாதிஹி அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல ஓ மீகாயில அப்படின்னு சொல்லி நாங்க ஓதுவோம். இதான் ஆரம்பத்தினுடைய அத்தகையார். என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாவதாக, அல்லாஹ்வினுடைய அடியாறுகளின் மீது சலாம் உண்டாவதாக, ஜிப்ரீல் மீது மீகாயில் மீது, இப்படிதான் நாங்க அத்தஹியாத் ஓதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை கேட்டுட்டு அதை இப்படி நீங்க ஓதாதீங்க, அல்லாஹ்வே சாந்தியும் சலாமும் ஆவான், அல்லாஹ்வே சாந்தியும் சலாமும் உடையவன். அதனால நீங்க அல்லாஹ்விற்கு நீங்கள் சாந்தியை நீங்க வேண்டாதீங்க. அவன் சாந்தியாளன், அவன் தான் சமாதானமானவன், அவன் சலாம் உடையவன், அவன் தான், அவனுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பதாக இப்படி நீங்க ஓதக்கூடாது என்பதாக சொல்லிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் அத்தஹியாத். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி சாலிஹீன். தொழுகையில அத்தஹியாத்துல முதல்ல இதைத்தான் ஓதணும். நாம ரெண்டாவது ரக்காயத்துல ரெண்டாவது சஜிதா முடிஞ்சு நாம எந்திரிச்சு உட்கார்றோம் அப்படின்னு சொன்னா, அத்தஹியாத்தினுடைய முதல் வார்த்தை, அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டாலே முதலில் இதை ஓதுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லும் செயலும் காணிக்கைகளும் வழிபாடுகளும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்கின்ற இந்த துஆவை அத்தஹியாத்துல நீங்க ஓதுங்க. இதை ஓதுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் நாம் சலாம் சொன்ன பாக்கியத்தை, சலாம் கூறியதாக அது அமைஞ்சிடும். வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் இதை ஓதக்கூடியவர் சலாம் சொன்னதாக இது அமைந்துவிடும். இதுதான் இதனுடைய சிறப்பு என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு தரூத இப்ராஹிம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது முடித்ததுக்கு பின்னாடி அத்தஹியாத்துல என்ன செய்யலாம், தரூத இப்ராஹிம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஹஸரத்னா அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த அத்தஹியாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனினுடைய வசனங்களை சொல்லிக் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்பதாக சொல்றார். நபி அவர்கள் இந்த அத்தஹியாத்தை சஹாபாக்கள்கிட்ட எப்படி கற்றுக் கொடுப்பாங்கன்னா, ஒரு குர்ஆனினுடைய ஆயத்தை எப்படி கற்றுக் கொடுப்பாங்களோ, இறை வசனங்களை எப்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ, அது போன்ற அத்தஹியாத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப என்ன அர்த்தம் சகோதரர்களே, தொழுகையில இது ரொம்ப முக்கியமானது அத்தஹியாத். அத்தஹியாத் ஓதுதல் என்பது தொழுகைக்கு ரொம்ப முக்கியமானது. இதை நபி அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, இறைவசனங்களை போன்று கற்றுக் கொடுக்குறாங்க, ரொம்ப அழுத்தமாக சொல்றாங்க, அத்தஹியாத்தை ஓதுங்கள். நீங்கள் அத்தஹியாத்தினுடைய நிலை இருப்புல இருந்தா இந்த ஸலவாத்தை, இந்த அத்தஹியாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு வன்மையாக, அதாவது நமக்கு தெளிவாக அதை சொல்லிக் கொடுப்பதா நம்மளால பார்க்க முடிகின்றது. எனவே தொழுகையில் ரொம்ப முக்கியமானது சஜிதா, அந்த சஜிதாவில் ரொம்ப முக்கியமானது அத்தஹியாத் ஓதுறது. தொழுகையாளிகள் யாருக்காவது தெரியல அப்படின்னு சொன்னா இதை உடனடியாக மனனம் செய்து கொள்வது உங்களுடைய தொழுகையை இன்னும் சிறந்ததாக அதை என்ன செய்யும், ஆக்கி கொடுக்கும். சஜிதா முக்கியம், அத்தஹியாத் அதுல முக்கியம் என்பதை இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.